Hi friends, welcome to Divyaskitchen. இன்னைக்கு நம்ம ஆலு பரோட்டா தான் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா ஓமம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீரணம்லாம் ஆகும், அதனால தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், பரவாயில்லை. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்ல மாவு சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். ஆனால் என்னென்னா ஆலு பரோட்டாவுக்கு கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வச்சு செஞ்சாலும் நல்லா சூப்பராக வரும். இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாகிடும். அதுக்குள்ளே இப்போ ஆலு பரோட்டாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பவுலில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நல்லா மசிச்சிடுங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, டம்ளர் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சிடணும். பாருங்கள், சின்ன சின்ன பீஸ் கூட இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கிறேன், தேவையான அளவு சால்ட்டு. காரம் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். கரம் மசாலா வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஜீரா பவுட்ரு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஜீரா பவுட்ரு, நான் வெறும் கரம் மசாலா தான் சேர்க்குறேன். தனியா பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பொடியாக சின்ன பச்சை மிளகா ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பசங்க சாப்பிடுதுன்னா வேண்டாம், பெரியவங்களுக்குன்னா ஓகே. ஆனியன் நான் சேர்க்குறேன், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா பரவாயில்லை. ஏன்னா பசங்களாம் இஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம எவ்வளோ பெரிய சைஸுக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை உண்டை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நான் மீடியம் சைஸ் தான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் உண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை சைடில் வச்சுட்டு மாவு நல்லா ஊறிச்சு ஒரு 1/2 hour. இப்போது அதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு ஆயிடுச்சு. இப்போ இதை தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போது இதை தேய்ச்சிட்டு ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்கிறேன் நான். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லை உண்டை, அதை இதில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சைடும் நல்லா இப்படி மடித்து விடுங்க. கேப் வரக்கூடாது, இல்லைன்னா பிஞ்சிடும். இப்படி எல்லாம் கொஞ்சம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டா அது எல்லா சைடும் போய்டும். அப்போ தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரே வாட்டி ரவுண்டாக வச்சிட்டோம்னா அது ஒரே சைடு எல்லாம் மசாலா போயிட்டு சப்பாத்தி பிஞ்சிடும். இப்போ இதை தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக நல்லா ரவுண்டு இப்படி வர மாதிரி தேய்ங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும் ஃபினிஷிங். ஸ்லோவாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கிறேன். இது கலர் இப்படி தான் தெரியும், உங்களுக்கு பிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மோட்டாவாக தான் இருக்கும் பரோட்டா. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது. இப்போ இது தவாவில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தவா காஞ்சிச்சு. இப்போ தவாவில் போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு ஆயிடுச்சு. இது திருப்பிடலாம். திருப்பிட்டு நான் நெய் போடுறேன். நெய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு நான் இது பிரித்து காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி லேயராக நல்லா வரும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.